மேடம், பானுமதி மேடத்தை பத்தி நீங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க. இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்ல? நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராகவே ஆகிறது இல்லை. என்ன காரணம், என்ன தடை? நான் எங்க ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தேட்டரு. அவங்க வந்து சகலகலா வெள்ளிமாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியம் பண்ணாங்க. சமீபத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் காணாம போயிடுவாங்க, டைரக்டரே ஆகிறது இல்லை. என்ன காரணம், அவங்க தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கிறது என்னால அதை சொல்ல முடியும், ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்துல. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இல்லை டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களா தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பானுமதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்ப இன்னொரு சைக்கிள் வருதுன்னா அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த பரட்டை என்ற அழகுசுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அம்மா நடிச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து வருத காலத்துல வந்து நீங்க பண்ணீங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? இன்னொரு நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான், அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அது நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரு நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பாரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. பேசுவார்கள் போடலாம்னு சொன்னோம். அந்த வாய்ப்பு எனக்கு போச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கு அந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருந்து அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணுறது போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் 2 ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது ரணம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு, இல்லை நான் அப்படியே ஷோஸு அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறேன் இல்லைன்னா இவ்வளோ அப்படின்னு சும்மா பண்ண ஆசை தான், யாரும் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா சரி நான் ஒரு கவுன்சிலர் ஆகினாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லடா ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவா நீலாம் அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன். இல்லை நான் சொல்றேன் அப்படின்னாலும் நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ண ஒரு ஷோல வந்து லாரன்சன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லை ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி லாரன்சன் கேட்கறேன். அப்படி சரி சொல்லி விடுவோம் ரெண்டு ஆசை எனக்கு ஹீரோ ஆசைண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ நடக்கு நம்ம மியூசிக்லாம் மியூசிக் பார்த்துட்டோம். எப்படி நடக்கணும் நடக்காதுன்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காமிச்சு ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்சன் ஹீரோ ஆக்குறா, நீ ஏன்டா ஹீரோ ஆகுறது, நானும் ஹீரோ ஆகணும், நீயே ஹீரோ ஆகுறது அப்படி சொல்லி அண்ணா சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு. ஹீரோவானா ஒரு முக்கியமான விஷயம்லாம் இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் வந்து ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்ன தெரியுமா, லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு, நீ நல்லா இருந்தனா என்ன மாதிரி
35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மேடம் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம ரொம்ப சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படின்னு ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து சரி பண்ணுறதுக்கு என்னால் கால் பண்ணி இல்லைடா என்ன வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி, என்ன வச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாங்க செல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வரணும், என்னோட ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகே இருக்கல, எனக்குலாம் எப்படின்னா அவருக்கு ஓகே இருக்கல அப்படின்னு என்ன வச்சு பண்ணுறதா சொன்னார். கதை சொன்னேன், பாலா கேட்குறீங்களா மாதிரி கேளுங்க அதான் என்ன வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை, இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு மனிதனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயகரன் ப்ரோதான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டார அந்த மாதிரி நமக்கு அதான் கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லையும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் கடைசி போடுறாங்க, காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தப்பாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து எதிர்பார்க்கணும் இல்லைன்னு சில பேர் வருவாங்கன்னா அது நான் முதல் பிரதர் வந்து ஜெயிக்கணும் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவோம், என்ன பண்ணுவேன். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் ப்ரோன்னு நான் சொன்னேன், பாலாஜி திங் சார் கேளுங்க. ஆனால் அவர் நம்ம நான் ஹீரோ நடிக்கிறோம் படத்தில் எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாமல் திறமை ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி ப்ரோவும் சரி போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோன்னு கேட்டாலும் ஆஹா அடுத்து வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டப்போ என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னால டபுள் ஓகே கதை சூப்பராக இருக்கு பாலான்னு சொன்னேன்னு. ஏன்னா சார் ஒரு மிகப்பெரிய லிஜெண்டு, அவங்க பார்க்காத ஓரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல இருக்கிறது அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளாக மதிச்சு எனக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காமெடி கண்ணம்மா தான் இந்த படத்தோடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனா அவங்க படத்தில் பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனால் கதையை கேட்டோன்னே அர்ச்சனா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா, ரொம்ப நன்றி. நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறோம், என்ன சொல்றதே தெரியல. இந்த 2 விஜய் சொல்லி நான் எவ்வளோ நன்றி சொல்லி சொன்னாலும் தப்பாது, சீரியஸா அதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் கேட்டால் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுட்டேன், நான் வச்சுக்கேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து இவங்க கதை கேட்பாங்க. டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு, சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பராக இருக்கும். ரமன் டேரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு, யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தப்பா கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும், கதை சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாலில் வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மாதிரி தப்பு இல்லை. ஸோ நம்மளும் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, கப்பல 51வது ஆள் லாஸ்டா தான் விநாயக் மட்டா அப்படின்ற மாதிரி லலிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கேட்டாங்கன்னா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோம். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பாக்குறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னும் வரக்க மாட்டேன். லலிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு, நீங்க எனக்காக பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து ஃபிலிம்ல எப்படி ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்கு நம்ம ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம், நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லை நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்மையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியார் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சதுக்கு பாலாஜி ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. பயமா இருக்குண்ணா, ஓகே. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் எப்படின்னா
படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து செல்ஃபோன் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டில் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டி வெளில வந்து நம்ம எப்படின்னா தமிழ்பிரசத்தை மீட் பண்ணுற மாதிரி வெளியே நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கப்பு வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய நிஜம் நிறைய படங்கள் பார்த்து அதிகாரம் மட்டும் காப்பி நடசிங்க மரப்பட்டு சார் நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் போன எடிட்டர் வந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கல் வந்து சிவகணேசனம் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் உங்களுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரு இந்த சரி பண்ணலாம் அவரு பைக்ல உட்காந்து இல்லிபுட்லாம் பிடிச்சிட்டு இந்த ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவகணேசன் ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக சூப்பராக, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ. அவர் வந்து கலக்கிருப்பாரு. அவர் வந்து கபடி படத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் கூட நடிச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவங்க 2 பேருமே கலக்கிருக்காங்க. உட்காருங்க, ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு. சரி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துமே சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4 படங்கள் இருக்கும்போது ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட்நைட் படத்துல வந்து நிறைய படத்துலேயுமே அந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாருன்னு சொன்னா நல்லா நம்பவே முடியல. நம்ம படத்தை அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்மளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எனக்கு நான் மறக்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே படத்துக்கு முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவர் கிளிக்ஸ் போகிறோம். எனக்கு அவனை நிறைய வருஷம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து சரி பண்ணதுக்கு பேக்ரவுண்ட். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாறின ஒரு பையன், அந்த மாறின கூட மாறின ஒரு பையன், இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் பிரதர் இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தால் விஜயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டராக மாறி 12 பதினேழு தசவதாரம் படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷனில் இருந்தால் திடீர்னு பார்த்தா சட்டஸ்டண்டாக இருப்பார், திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்ல படத்தில் பண்ணுவாருங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நான் சொல்லுவேன் உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியாகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது விஜயனால உதயமா பரவாயில்ல. எல்லாரும் ஒரு கூப்பிட்டு வராரு. இன்னொரு வேற நீங்க ஒரு காலைல கூப்பிட்டு வந்தாரு. நன்றிங்களா. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு போறேன். மறந்துட்டேன் சாருங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கண்டிப்பாக கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூல இறக்கும்போது உட்காரணும் அவசியமே இல்லை. அவங்க கூடவே உட்காந்து தலையில் அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க. தலையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன். அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபினேஷ் அண்ணா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. அப்புறம் கீழே உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கணக்கத்துக்கு வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தாண்டி பண்ண சாரி இந்த மாதிரி தப்பா எடுத்துக்காருங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிற வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம். உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. கொஞ்சம் எமோஷனலாக பேசலாம். சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பிரசன் மீடியாவில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியின் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியின் மாதிரி ஆகணுமா, என்ன ஆகணும்? இன்னொன்று, சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்துவீங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பாக நான் முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆளுங்க. அவங்களாம் வந்து இடத்துல இருக்காங்க. நான் இப்போதான் முதல் காலம் வைக்கிறேன். அவங்க மாதிரிலாம் சொன்னாரா அப்போ நானும் சொல்றேன். சொல்ல நானும் ஆர்வமாக இருக்கிறேன்.
அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம கூட முதல்ல காலத்தை வைக்கிறோம். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பேர் உயரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறோம். அது நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டாக வந்து போய் இந்த படத்தை சேர்க்கணும் சேர்க்கணும். அப்புறம் அந்த பாலா அந்த உதவி முறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதுனா அதை பார்த்துட்டு நிகழ்ச்சிகள் கலக்கலாம் கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிரச்சனைனால நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்றதா நான் அந்த மக்களுக்கு பண்ணல. நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களே, எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்றீங்களா, எப்படின்னு கேட்கறேன். இல்லைண்ணா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன். நான் இந்த படம் எடுக்கணும் கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பவர் நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ வந்தோம்னா அதை பாக்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வர வெளியே ஒரு ஓப்பனிங் பண்ணா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்க நிக்கிறோம் மக்கள்கிட்ட யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். மக்கள் கிட்ட பிச்சைனால நாங்க நிக்கிறோம். மக்களுக்கு நான் செய்யறதா மாற்றம் கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ண வேணும். அவ்வளவுதான். யாருக்கும் அகேன்ஸ்டா பண்ணல. சொல்லுங்க, யாருக்கு எகென்ஸ்டா பண்ண? வறுமைக்கு எகென்ஸ்டாவே நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணேன். நான் இப்போ இல்லை, நான் அமுதனுக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்து 2003 பண்ணதுலேருந்து அவங்க ஒரு 1700 செலவு பண்ணுவேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம கருத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதானே, மற்றபடி ஒன்றுமே இல்லை. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதின மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு விரிவாசம் என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா? என்ன மாதிரி இது? அது டேரக்டரே பேசுவாங்க. டேரக்டர் சார் சார் ஆமாம் சார். என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரு முன்னாடி பண்ண ஆறுதல் வரை எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபம் ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டருக்கு அந்த காந்தியோட கேரக்டர் அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்பப்பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு ஒரு கண்டிப்பா பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். சார் சார் ஆமா சார். இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அந்த பின்னாங்க நடிகை ஃபீல்டர் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளவு பேர் பின் வாங்குறாங்க, நம்ம பாலாவும் மாத்தலாம் ஐடியா இருந்துச்சா? இல்ல இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். மூணவில் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஸோ அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம், ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயும் நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகனா யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரமன் ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போக வாய்ப்பு தேவை ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணது ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம்.
இந்த கதை வந்து அதுக்கானது அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரமன்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானது அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணனாலும் கண்டிப்பா பாலாவான இந்த ப்ராஜெக்டை பண்ணிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் சார் ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது இங்க ஃப்ரேம் வைக்கும்போது பாலா என்ன சொன்னாரு, என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க, அப்போ கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு கேரவன்லாம் கொடுத்தவங்க ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலா நான் கேரளாவில் இருக்க மாட்டேன், வெளியே கேரளாவில் 20 பேர் போறாங்க. எனக்கு சரியா இருக்குன்னா கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க, அஸ்டன்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரக்டர் கொடுத்தோம்னா என்னால தனியா இருக்க முடியல. நான் எல்லாரும் ஒன்னா இருப்பேன், நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே விதத்தை அழகா இருப்போம். மச்சம் கேரளாவில் இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ வரைக்கும் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு இதுவா அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியர் காமிக் சார். அதான் உண்மை. அதான் சார் பாலா வந்து மோகசார் நம்ம மீண்டு உடஞ்சிது அங்கதான். பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டின பாலாஜியை அவன் அழகாதான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்லை, அவன் அப்பா சொல்லுங்க அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார். நாங்கள் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓவர் பண்ணி மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோன்னு. சார் கேக்குது இங்க ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே இது ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 பிரஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணதுதான். மாநாடு நடத்தினாரு விஜய் 2.0. ஓகே மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சா தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்க பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுசஸ் உள்ள இறங்கியிருப்பாங்க. சோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டிங் எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்றீங்க? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய இல்ல நீங்க அப்படிதான் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்ட எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் 13 சேனலா கொடுத்தேன். நேத்து தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல கொடுத்துருக்காங்க. அதிகமா பிகினர்ஸ்ல தான் போயிருக்குது. ஓ பிகினர் அப்படி சொல்லுங்க. பிகினர்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவோம், காசு கொடுக்குறோம், ஹோஸ்ட் பண்றோம். நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான் இல்லடா வந்து அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிதான் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு வேணும் எனக்கு காட்டுங்க, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் பாலா கால் பண்ணா பேசுவாங்கன்ட்டு. அதான் பைக் அங்கிட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் அங்கிட்ட கொடுங்க. சொல்லுங்கண்ணே. நீங்க போன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் சிலமே இப்ப காணாம போயிட்டாங்க. சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த
கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு யார் ஃபோன் பண்ண இருக்கணும், இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் அந்த இடத்துல இல்லைண்ணே, அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்க நான் ஆடியன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன், இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனும் கிடையாது. இங்க இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். அப்படி ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு திரும்பி ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு சொல்லிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. நீங்க ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்க தான் வரல. நாளைக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாறிக்கணும். அதான் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து he was very happy. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்கள் போயிட்டு அவரை பர்சனலாக மீட் பண்ணோம். ஸோ பர்சனலாக மீட் பண்ணி பேசின உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் he just sent. so far he is in contact. ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டு நீங்கள் கலர் முடியல முருகதாஸ் டைரக்டர். இந்த தேர்வு வந்து நேருக்கு நேர் முடிவு பண்ணிருக்காரு. எப்படி அவ்வளவு தைரியமா ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால ஆக்சுவலா நான் சொல்றதுக்கு சொல்றேன், எனக்கு அது தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே இந்த கட்டுல ஒரு பெரிய படம் வருது, ஐயோ அதை எப்படி தெரிய போறோம். அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸுக்கு கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டு கூட வந்து செப்டம்பர் 5 வரலாம் பிரதர்னா, நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம். 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க, பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குள்ள தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5 ஒரு ஒண்ணுமே புரியல சார். இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறேன்னு என் பக்கம் திரும்பிச்சு. சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது. எல்லாருமே இப்பயுமே அந்த வேலை போயிட்டாங்க. ஒரு ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறேன். ஆனா எப்படி 5 சொல்லி இதோட ஆப்ஷன் நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க விரும்புறோம். இதை சொல்லிதான் சால்வ் பண்ணாங்க. ஏன்னா 5ஆம் தேதி எப்படின்னா ஐயோ அண்ணன் வீடியோ அண்ணன் எவ்வளவு அவங்க தேட்டர் எவ்வளவு பெரிய படம் வரும், அது மாதிரி எப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னாரு. ஏன் அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி அடுத்த படம் வரும் 50 ரூபா வரா அப்படின்னு சொல்லிதான் நான் ஆஃப் பண்ணாங்க. அண்ணே சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவல்ல நம்ம அண்ணன் வரும், எங்க படமும் ஜெயிக்கிறேன். அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவரும் காந்தி சார், அது போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சார். ஒரு நிமிஷம், அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டலாம். அவன் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால சொல்லுங்க கேளுங்க. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்தீங்கன்னா நான் படத்துக்குள்ள வந்தேன்.
அதுவும் பாலா யாரும் ரிஜெக்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி இருக்கிறத பண்ணதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ.